ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆர்ட் அதே மாதிரி டிசைன் துறையில் ஆர்வம்ல நீங்கள் அதே மாதிரி இந்த துறையில் ஆல்ரெடி நீங்கள் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது இது போல் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸுகளில் ஒரு ஜிக்கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை பிஹான்ஸுங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வேஸ்களில் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமான ஃபுல் கைடன்ஸை நான் என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு தரம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு வெப்சைட், அதே மாதிரி அடோப்புங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ வித்தியாசமான டைப் ஆஃப் கன்செப்ட் இருக்குது இதில், அதை நான் என்னென்னு கிளியராக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து நீங்கள் இந்த கன்செப்டை வந்து பிஹான்ஸில் 3 டைப்பில் இது பண்ணலாம். ஒன்று பெசிவ் இன்கம் ஸ்கீமும் அங்கே இருக்குது, அதே மாதிரி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமும் அங்கே இருக்குது. ஸோ 2 துறையையும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஸோ ட்ரஸ்டபிளான கம்பெனி தான், மிச்ச நல்ல பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் ஒரு ஐடியா இப்படிங்கிற ஒரு ஐடியாவை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஐடியாவை சரியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா சரியா. ஓகே ரைட். ஸோ நாங்கள் ஆன்லைனில் ஒரு ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ லைவ் கிளாஸஸ் ஜூமில். ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையில், ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள், அதே மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிள்ளைகள், இப்படி ஒவ்வொரு கன்செப்டில் உள்ள ஆட்களும் ஒவ்வொரு மாதிரி இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா இல்லாமல் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஈஸியான மைக்ரோ டாஸ்கிங், சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இப்படியான கன்செப்ட் உள்ளது தான் இந்த வெப்சைட்டில் மிச்ச காலமாக ஆன்லைனில் இருக்கிற வெப்சைட். அதே மாதிரி யூசர்ஸுக்கு பேமெண்ட்டை எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் பே பண்ணுற கன்செப்ட் உள்ள வெப்சைட். இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலை நான் பர்சனலாக கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சேனலில் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுற அந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன். என்னென்ன வெப்சைட் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்கிறதையும் ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரீ தான், இதில் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 28 டைப் ஆஃப் இஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரி நம்ம 5 வருஷமாக இதை ரன் பண்ணுறோன்னு சொல்கிறோமே, இந்த 5 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே இருக்கிறது என்னென்னு இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ், அதே டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோ செல்லிங், ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு சூட்டபிளான யார் வேணாலும் இதில் ஒர்க் பண்ணலாமா? நான் ஒரு ப்ரொஃபஷனல் நோட் சொன்னால் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையுமான்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் இது எல்லாராலையும் ஒரு மொபைலை வச்சுக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கன்செப்ட் உள்ளது தான். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு 100 மில்லியன் ருபீஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி இங்கே ஜாப்ஸ் எல்லாமே வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் வேர்ல்டு வைடாக இருந்து ஜாயின் பண்ணாலும் ஒர்க் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எனி டைம் எனிவேர் ஒர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ரீடம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டுக்கொள்ளணும். நீங்கள் தான் இதுக்கு போஸாக, யாருமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. சோஷியல் மீடியாஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பயோவில் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணுறது, அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே மேலே ஷோ ஆகிரும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க் ஃபேஸ்புக் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் ஆக்சஸ் இருக்குது, வாட்ஸ்அப் பர்சனல் கண்டெக்ட் அது 1, 2 இருக்குது. நீங்கள் 2 கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸை வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறாக்கள் இதில் பை பண்ணிக்கொள்ளலாம், ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது, அந்த எக்ஸஸும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் நான் பிளேலிஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங்ஸ், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் என்பது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் அந்த கன்செப்ட்லையும் ஷேர் பண்ணிருக்கு. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிரும். நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், குவாரா, லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் எல்லாமே ஷோ ஆகிரும். அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். இதிலே இமேஜஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற ப்ரூஃப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிற ஓவரால் அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அதை வியூவர்ஸ்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸும் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். இதில் முதலாவது உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ஜாப்
அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். ஃப்ரீலான்சிங்னா என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு சேவிஸ் ஒன்று, அதாவது ஒரு நுழைஜ் ஒன்று இருக்குது. அந்த நுழைஜை வந்து நீங்கள் இண்டிபெண்டாக சுதந்திரமான ஒரு கான்ட்ராக்ட் பேஸில், இது வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனி வந்து நீங்கள் இந்த டைமுக்கு வாங்க, இந்த டைம் போங்க, அதே மாதிரி இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணுங்கிற எந்த ஒரு கான்செப்டும் இங்கே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற நுழைஜை நீங்கள் உங்களுக்கு விரும்பின, அதாவது உங்களுக்கு ஃப்ரீலான்சர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வரும். ஓகே, ஃப்ரீலான்சிங்லேயே நிறைய கான்செப்ட் இருக்குது. நீ என்னோட வெப்சைட்டில் ஃப்ரீலான்சர்னு ஒரு வெப்சைட் கண்டக்ட் பண்ணோம். அதில் என்னென்னா, நான் என்னோட கிளாஸ் வைக்கிற கான்செப்டை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எம்ப்ளாயர் என்ன செய்வாங்கன்னா, ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு நீங்கள் லோகோ டிசைன் பண்ணித்தாங்க, வெப்சைட் க்ரியேட் பண்ணித்தாங்கன்னு இப்படி ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் இருந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து எம்ப்ளாயர் தெரியும், உங்கள்கிட்ட தான் இருக்குமா. மற்ற கான்செப்ட் உள்ள வெப்சைட்டும் இருக்குது. அது வந்து எம்ப்ளாயர் தான் உங்களை தெரிவு செய்வார். அவருக்கு விருப்பம்னா நீங்கள் வேலை செய்து கொடுக்கலாம். ஓகே, இது வந்து இண்டிவிஜுவல், அதாவது இதில் கட்டாயம் வந்து ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்குமா. ரைட், இதில் வந்து நீங்கள் ஒரே டைமில் மல்டிபிள் கிளைண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணலாம், அல்லது அது ஆர்கனைசேஷனாகவும் இருக்கும், அல்லது நீங்கள் ஒரு சிங்கிள் என்டிட்டிக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட இது, உங்களோட எபிலிட்டி. ஓகேயா. அதே மாதிரி இது என்னன்னு சொன்னால், ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒர்க்குக்கு போக தேவையில்லைன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரோசஸ், கவர்மெண்ட்னா ஒரு ப்ரோசஸ், ப்ரைவேட்னா ஒரு ப்ரோசஸ் எல்லாமே இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ஷடோ பண்ணிவிட்டு அல்லது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கான லீவ் எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களால் ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணாமல் விடலாம். அது உங்களோட தனிப்பட்ட இது. ஓகே, அப்போ கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி நீங்கள் இதில் போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு சில இதுகள் வச்சுருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைலை அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஓகே, அப்போ இதில் ஃபுல் ஃப்ரீடம் ஒன்று இருக்கும். இது என்னென்னா, நீங்கள் ப்ரொஜெக்ட் பை ப்ரொஜெக்ட் இந்த பேசிஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் லாங் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு லாங் டைமான ஜாப் தருவார்னா நீங்கள் அப்படியும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அது உங்களோட தனிப்பட்ட தெரிவு. இதில் யாரும் வந்து தலையிட மாட்டாங்க. ஓகேயா. ஸோ பெரும்பாலும் நாங்கள் ப்ரொஜெக்ட் பை ப்ரொஜெக்ட் செய்யத்தான் இது பண்ணுவாங்க. இருந்தாலும் ஆன்லைனில் ஃப்ரீலான்சர் நீங்களும் ஒரு விஷயத்தை மைண்டில் கொள்ளுங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற அந்த கிளைண்ட்ஸை வந்து ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரே வந்து உங்களை லாங் டேர்மாக ஹையர் பண்ணுவார். அப்போ அந்த ஒரு பர்சன் மட்டும் போதும், இல்லை அப்படியான ஒரு 5% மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்கள் வேறு புது கிளைண்ட்ஸ் கொண்டு வர தேவையில்லை. ஆல்ரெடிக்கு அந்த 5 கிளைண்ட்ஸுக்கும் லாங் டேர்மாக செய்து கொடுக்கலாம். அதுலேயும் நீங்கள் தெரிவு இருக்குது, நீங்கள் எந்த டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு. அடிக்கடி ஒரு எம்ப்ளாயருக்கு அடிக்கடி தேவைப்படுற சேவிஸ்னா பிரச்சனை. இப்போ யூடியூப் தம்ப்நெயில்னா அந்த யூடியூப் தம்ப்நெயில் வந்து அவர் அடிக்கடி சேவிஸ் தேவைப்படும். வீடியோ எடிட்டிங்னா அடிக்கடி அவருக்கு தேவைப்படும். அப்படியான கான்செப்ட் உள்ள, அதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்னா அடிக்கடி அவருக்கு தேவைப்படும். அப்படியான சேவிஸை ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க லாங் டேர்மாக அவங்கள ஹையர் பண்ணி வச்சுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் புதுசாக ஆக்கள் எடுத்து அதை இது பண்ணுறதை விட நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்க மூலமாக இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறத ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கூட இருக்குமா. ஓகே, ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ்னால் டிசைனிங் மட்டுமா செய்யணும்னா தேவையில்லை. அல்லது நீங்கள் ப்ரோக்ராமர்னால் நீங்கள் ப்ரோக்ராமிங் மட்டும் செய்யணும்னா அது தேவையில்லை. அப்படி வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு, அதே போல் இங்கே ஏர்னிங்ஸ் வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஹை லெவலில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அது உங்களோட தனிப்பட்ட இது. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ண உங்களோட சேவிஸ் வந்து பையர்ஸுக்கிட்ட அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களோட ஏர்னிங்ஸை வந்து உங்களாலே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாமல் வரும். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங்கில் பேசிக் கன்செப்டாக. ரைட், அடுத்தது வந்து நம்ம பிஹான்ஸ் சம்மந்தமாக படிக்கணும். நம்ம ஒரு வெப்சைட் சம்மந்தமாக படிக்க போகிறோமே, நம்ம இங்கே இது பண்ண போகிறோம்னு சொன்னால் பிஹான்ஸா. ஸோ இங்கே வந்து என்ன டைப்பில் ஒர்க் வரும், இதில் ஒரு சின்ன கன்செப்ட் ஒன்று இருக்குது. அந்த கன்செப்ட் என்னங்கிறதை நம்ம இங்கே பார்ப்போமா. முதல் பிஹான்ஸ்னு என்ன பார்ப்போம். இது வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட் ஓன் பை அடோப், primarily used by the creative professionals to showcase
தியர் ஒர்க். அதாவது கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல். இது வந்து நீங்கள் கிரியேட்டிவ், இப்போ டிசைனர்ஸ், ஆர்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இது வந்து என்ன செய்யணும்னா கனெக்ட் பண்ணும் பையர்ஸையும். நீங்கள் எப்படி ஒரு பொதுவாக ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் அது தானே செய்யும். ரைட். இதில் என்னென்னு ஒரு சொன்னால், முதலாவது உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். அதாவது பிஹான்ஸ் அலோ டு யூஸ் டு பிரசன்ட் தியர் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ ஃபார்மட் வித் டீடைல் டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் அண்ட் வீடியோஸ். உங்களோட வேலை சம்பந்தமான டீட்டெயிலான ஒரு இது. இப்போ இது நான் யார் சூட்டபிள்னு நான் பிறகு பார்ப்போம். இதில் வந்து ஆல்ரெடி நிறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க. நெட்வொர்க், இட்ஸ் அ கம்யூனிட்டி வேர் கிரியேட்டிவ் கேன் கனெக்ட் வித் ஈச் அதர், ஷேர் ஐடியாஸ் அண்ட் ஃபைன் இன்ஸ்பிரேஷன். ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, இதில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அடுத்ததை பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக தான் செய்வீங்க. அடுத்த ஒரு கான்செப்ட் என்னென்னா, அசட்ஸ் வந்து செல் பண்ணுவீங்க. அது என்னங்கிறதை நம்ம பார்ப்போமா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன வழிகளில் இங்கே நீங்கள் மணி மேக் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். நீங்கள் இந்த பிஹான்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன வழிகளில் நீங்கள் மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது, நீங்கள் பிஹான்ஸ் ஆஃபர் several for making money clouding. Okay, including making money including freelance work. முதலாவது வந்து நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ற, அதாவது உங்கள்கிட்ட ஒரு சேவிஸ் ஒன்று இருக்குது. இந்த சேவிஸை வந்து நீங்க ஒரு அவங்களோட யூசர்கிட்ட, அதாவது பையர்ஸ்கிட்ட நீங்கள் ஆஃபர் பண்ணுறது. ஏன்னா நான் இப்படி ஒரு ஒர்க் ஒன்று செய்வேன், இதால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பை பண்ணுங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணி தருவேன். முதலாவது. ரெண்டாவது என்னென்னா, உங்களோட அசட்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணுற. அது என்ன அசட்னோடு சொன்னால், இப்போ உங்களால் ஒரு ஃபொண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண இயலும், ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ண இயலும், அல்லது ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ண இயலும்னா, இதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட லிஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு சேல் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணுறா என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் சம்மந்தமான கோர்சஸ் வந்து இது பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு அசெட் ஒன்று, நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று, அதாவது சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு, இது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக இது பண்ணலாம். ஒரு மந்தில் வந்து நான் 5 இது பண்ணுவேன், நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாக்கெல்லாம் பண்ணுங்கள். நான் இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண அது அவங்க அதை டவுன்லோட் பண்ணுவாங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாக்கள். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல இதில் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் தவிர மற்ற 2 ஒர்க்குமே வந்து உங்களுக்கு பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணி தரும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இதில் ரொம்ப ஏனைய ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டை விட்டு இது கொஞ்சம் வித்தியாசம். யூ கேன் கனெக்ட் வித் த பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் த்ரூ த ஹையர் மீ செக்ஷன். அதாவது இதுக்கு முதல் உங்களை இது பண்ணாக்கல நீங்கள் ஹயர்மிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா திரும்ப வந்து அவங்கள கனெக்ட் பண்ணி கொள்ளலாமா. அதில் என்ன ப்ரொபோசல், லெவரேஜ், அந்த செட்டப் எல்லாமே இதில் செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நம்ம சொல்லிட்டோம், டிஜிட்டல் அசட் செல் பண்ணுறது அவங்களோட தனிப்பட்ட இதுதான். ஸோ ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கிங்கில் ஹைலைட் யூ அவைலபிலிட்டி. நீங்கள் உங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட என்ன ஹைமீனோட ஒரு ப்ரொபோசல் கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரொபோசல் ஒன்று நீங்களே கிரியேட் பண்ணலாம். பேமெண்ட்ஸை வந்து நீங்களே அதை மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, டிஜிட்டல் அசட்ஸ் வந்து ஃபைல்ஸ் அல்லது ப்ராஜெக்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் மோனிடைஸ் பண்ணி கொள்ளலாமா. சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொன்னால், ஒரு கண்டென்ட், ஒரு ப்ராஜெக்டோட லைவ் ஸ்ட்ரீமோட அந்த கண்டென்ட்டை இது பண்ணலாம். அதே மாதிரி மந்த்லி வந்து நீங்கள் $1 செட் பண்ணலாம். $1 $100 வரை நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். பிளாட்ஃபார்முக்கு எந்த ஃபீஸும் நீங்கள் இதுக்காக பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இவங்க டிப்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, ஒர்க்கில் எங்கேயுமே ஹை குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியோட என்கேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ரைட் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஜாப் லிஸ்ட்டை வந்து லெவரேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்ப்ளோர் த அசட் டைப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கொள்ளுங்க, அங்கே என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ரைட். இப்போ இதில் பாருங்கள், நம்ம இந்த வெப்சைட்டை பார்ப்போம். ஸோ இதான் பிஹான்ஸோட வெப்சைட். ஸோ இதில் வந்து நீங்கள் மேலே ஃபார் யூன்னு இருக்கும், அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது ஃபார் யூ, ஃபாலோவிங், கிராஃபிக் டிசைனு, ஃபோட்டோகிராஃபி, இல்லஸ்ட்ரேஷன், 3D ஆர்ட் அப்படின்னு இப்படி அசட்டில் இவங்க இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். வியூஸ், அதே மாதிரி லைக்ஸ் வந்துருக்கு. ஸோ இது இப்படியான போஸ்ட் மூலமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸஸாக அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணிட்டீங்க
பண்ணுறீங்கன்னா ஹையர் ஃப்ரீலான்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சர் லிஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக போட்டிருப்பாங்க. அதிலிருந்து இவங்க ஹையர் பண்ணிக்கொள்வாங்க. அதே மாதிரி இதில் ஃபைண்ட் ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபைண்ட் ஜாப்ல என்னன்னு ஒரு சொன்னால் இங்கே ஜாப் போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 11 டேஸுக்குள்ளே இது பண்ணும். இதுக்குள்ளே இல்லஸ்ட்ரேட்டட் டெஸ்ட் அவங்களுக்கு தேவையா. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஃபுல் டைம் ஜாப்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆர்ட் டைரக்டர்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ், அதே மாதிரி யாகோட் லிமிடெட்க்குரிய இது, அதே மாதிரி கிரியேட்டிவ் வீடியோ எடிட்டர்ஸ், ஃபிக்மா வெப் டிசைனர்ஸ், அதே மாதிரி சீனியர் டிசைனர்ஸ், சோஷியல் எடிட்டர்ஸ், இப்படியான கன்செப்ட் உள்ள இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, இதில் இருக்கிற என்ன கன்செப்ட் நான் சொல்லணும்னா ப்ரோ ஆப்ஷன். அதாவது இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவும் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்கள் ப்ரோக்கு நீங்கள் அப்டேட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து கூட. இதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒன்றுமே இல்லை, ஒரு மந்த்லி மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க. ஒரு 7 நாள் ஃப்ரீ ட்ரையல். இதில் நீங்கள் எனி டைம் இதை கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் எடுக்க மாட்டாங்க. $15 நான் இதை யார் நீங்கள் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ஃபோனோடு சொல்லியிருக்கிறேன். யாருக்கு இது சூட்டபிள்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். ஆல்ரெடி இந்த டிசைன் துறையில் மணி மேக் பண்ணிடுறேன், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வருமே, அந்த இன்கம்மை யூஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆக மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருந்து உங்களால் நல்ல ஒரு ஏர்னிங் ஒன்று ஜெனரேட் பண்ணிடலாம். அதில் இந்த $15 சாதாரணம். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுவோம். இந்த கிளாஸஸில் பாருங்கள் பிள்ளைகள ஏர்னிங்ஸை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுது பாருங்கள். இவர் வந்து €35 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு 15 நாள் 20 நாள், சரி ஒரு மாதம் உங்களால் ஏர்ன் பண்ணிடலுமா பாருங்கள். 9,000 50 வித்ரோவில் 9,000 எடுத்திருக்கிறாங்க. அதே போல் இதில் பாருங்கள் தேர்ட் வித்ரோவில் எடுத்திருக்காங்க. இப்படி வந்து ஒரு மொபைலை யூஸ் பண்ணிட்டு இப்படியான துறைகளில் ஏர்ன் பண்ணுற மணி என்னாலும் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 7 days நீங்கள் ஆல்ரெடி புதுசாக வந்து செக் பண்ண போகிற நீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்படியான இதில் இருந்து நீங்கள் எடுத்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இந்த 7 days வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் ஆகினா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அவன் தான் சொல்கிறான் தானே, உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது யாருக்கு நல்லா விளங்கும், நீங்கள் ஆல்ரெடி இந்த துறையில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 days எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியும். இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா எல்லா வெப்சைட்டும் ஒரே கன்செப்ட் தான், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்குமா அவ்வளோதான். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபைன் ஜாப் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுகளுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா அனலிஸ்ட்னா நீங்கள் தாராளமாக இங்கே அப்ளை பண்ணிக்கொள்ள. இங்கேருந்து இவங்க சொல்கிறாங்க என்னென்ன க்ரைட்டீரியாவில் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லி, அந்த க்ரைட்டீரியா உங்கள்கிட்ட இருக்குன்னா இப்போ கிராஃபிக் டிசைனர்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு க்ரைட்டீரியா இது ஒன்று இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணுவாங்க, உங்களோட சிவியை நீங்கள் எப்போ எங்கே சென்ட் பண்ணணுமே எல்லாமே இதில் சொல்லிருப்பா. அதை நீங்கள் செக் பண்ணிட்டு அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, எனிவே இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, இப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குங்கிற இது பண்ணுங்கள். இதை மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு வேயா இதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. டிக்டாக் அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும் வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.